அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ மியூசேசி ஃபேமிலியோடைய டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன், அதில் பார்த்துக்குங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் கொடுத்துட்றேன், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பிறக்க ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிறக்க ஃபஸ்ட்டு கொஷின், மியூசேசி குடும்பம் எந்த வகுப்பில் அடங்கும்? மியூசேசி குடும்பம் எந்த வகுப்பில் அடங்கும்? ஆப்ஷன் ஏ டைகாட்டிலிடனே, ஆப்ஷன் பி மோனோகாட்டிலிடனே, ஆப்ஷன் சி பெரியோப்சிடா, ஆப்ஷன் டி டெரிட்டோப்சிடா. இரண்டாவது கொஷின், மியூசாவில் உண்மையான தண்டு எது? மியூசாவில் உண்மையான தண்டு எது? ஆப்ஷன் ஏ இலை உறை, ஆப்ஷன் பி காற்று தண்டு, ஆப்ஷன் சி தரையடி ரைசோம், ஆப்ஷன் டி பூத்தண்டு. மூன்றாவது கொஷின், விசிறிவாலை என அழைக்கப்படுவது எந்த தாவரம்? விசிறிவாலை என அழைக்கப்படுவது எந்த தாவரம்? ஆப்ஷன் ஏ மியூசா அக்குமினேட்டா, ஆப்ஷன் பி மியூசா பாரடிசிகா, ஆப்ஷன் சி ராவனெல்லா மெடகாரின்சிஸ், ஆப்ஷன் டி எலிகோனியா இண்டிகா. நான்காவது கொஷின், மியூசேசி தாவரங்களில் காணப்படும் வேர் அமைப்பு எது? மியூசேசி தாவரங்களில் காணப்படும் வேர் அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ முதன்மை வேர், ஆப்ஷன் பி முக்கோண வேர், ஆப்ஷன் சி வேற்றிட ஜல்லி வேர் தொகுப்பு, ஆப்ஷன் டி சுவாச வேர். ஐந்தாவது கொஷின், மியூசா தனது வாழ்காலத்தில் எத்தனை முறை மலர்களையும் கனிகளையும் உற்பத்தி செய்கிறது? மியூசா தனது வாழ்காலத்தில் எத்தனை முறை மலர்களையும் கனிகளையும் உற்பத்தி செய்கிறது? ஆப்ஷன் ஏ பல முறை, ஆப்ஷன் பி 2 முறை, ஆப்ஷன் சி 1 முறை மட்டும், ஆப்ஷன் டி உற்பத்தி செய்யாது. ஆறாவது கொஷின், ராவனெல்லா மெடகாரின்சிஸ் தரைக்கு மேல் வளரும் தண்டு எவ்வகை தன்மை உடையது? ராவனெல்லா மெடகாரின்சிஸில் தரைக்கு மேல் வளரும் தண்டு எவ்வகை தன்மை உடையது? ஆப்ஷன் ஏ மென்மையானது, ஆப்ஷன் பி நீர்மையானது, ஆப்ஷன் சி கட்டைத்தன்மை உடையது, ஆப்ஷன் டி காலியானது. ஏழாவது கொஷின், மியூசாவில் காணப்படும் இலை அமைவு எது? மியூசாவில் காணப்படும் இலை அமைவு எது? ஆப்ஷன் ஏ எதிரிலை, ஆப்ஷன் பி இருவரிசை மாற்றிலை, ஆப்ஷன் சி சுழல் முறை, ஆப்ஷன் டி வட்டமுறை. அடுத்த கொஷின் நம்பர் 8, மியூசாவில் காணப்படும் மஞ்சரியின் வகை எது? மியூசாவில் காணப்படும் மஞ்சரியின் வகை எது? ஆப்ஷன் ஏ எளிய கதிர், ஆப்ஷன் பி கூட்டு மடல் கதிர், ஆப்ஷன் சி கொத்து, ஆப்ஷன் டி சைம். அடுத்து கொஷின் நம்பர் 9, மியூசா மலர்கள் எவ்வகை மலர்கள்? மியூசா மலர்கள் எவ்வகை மலர்கள்? ஆப்ஷன் ஏ இருபால் மட்டும், ஆப்ஷன் பி ஒருபால் மட்டும், ஆப்ஷன் சி பண்பால் ஆண்பால் பெண்பால் இருபால் மலர்கள், ஆப்ஷன் டி ஆண் மலர்கள் மட்டும். அடுத்து கொஷின் நம்பர் 10, மியூசாவில் இனப்பெருக்கத்தன்மையுடைய மகரந்த தாள்களின் எண்ணிக்கை? மியூசாவில் இனப்பெருக்கத்தன்மையுடைய மகரந்த தாள்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 6. அடுத்து கொஷின் நம்பர் 11, ராவனெல்லாவில் இனப்பெருக்கத்தன்மையுடைய மகரந்த தாள்கள் எத்தனை? ராவனெல்லாவில் இனப்பெருக்கத்தன்மையுடைய மகரந்த தாள்கள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 6. 12வது கொஷின், மியூசா சைனன்சிஸ் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? மியூசா சைனன்சிஸ் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ எத்தோப்பியா வாழை, ஆப்ஷன் பி மணிலா நார்த்தாவரம், ஆப்ஷன் சி குட்டை நேந்திர வாழை, ஆப்ஷன் டி காட்டு வாழை. அடுத்து 13வது கொஷின், மியூசா சைனன்சிஸில் சமைத்து உண்ண பயன்படும் பகுதி எது? மியூசா சைனன்சிஸில் சமைத்து உண்ண பயன்படும் பகுதி எது? ஆப்ஷன் ஏ கனி, ஆப்ஷன் பி இலை, ஆப்ஷன் சி பூக்காம்பு தண்டு, ஆப்ஷன் டி வேர்.
14வது கொஷின், மருத்துவ தாவரமாக பயன்படும் மியூசா எந்த பகுதியின் சாறு பயன்படுகிறது? மருத்துவ தாவரமாக பயன்படுத்தப்படும் மியூசா எந்த பகுதியின் சாறு பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ இலை, ஆப்ஷன் பி கனி, ஆப்ஷன் சி இலையடி உரை, ஆப்ஷன் டி பூ. 15வது கொஷின், மியூசா சிற்றின சாறு எதற்காக பயன்படுகிறது? மியூசா சிற்றின சாறு எதற்காக பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ காய்ச்சல் குறைக்க, ஆப்ஷன் பி நல்ல பாம்பின் நஞ்சை முறிக்க, ஆப்ஷன் சி வயிற்று வலி நீக்க, ஆப்ஷன் டி தோல் நோய் சிகிச்சை. அடுத்து 16வது கொஷின், என்சீட்டே வென்ட்ரிகோசம் எந்த பெயரில் அறியப்படுகிறது? என்சீட்டே வென்ட்ரிகோசம் எந்த பெயரில் அறியப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மணிலா வாழை, ஆப்ஷன் பி எத்தோப்பியா வாழை, ஆப்ஷன் சி குட்டை வாழை, ஆப்ஷன் டி மலை வாழை. அடுத்து 17வது கொஷின், மியூசா டெக்ஸ்டைலிஸ் எந்த வகை தாவரம்? மியூசா டெக்ஸ்டைலிஸ் எந்த வகை தாவரம்? ஆப்ஷன் ஏ மருத்துவ தாவரம், ஆப்ஷன் பி உணவு தாவரம், ஆப்ஷன் சி நார் தரும் தாவரம், ஆப்ஷன் டி அலங்கார தாவரம். அடுத்து 18வது கொஷின், மியூசா டெக்ஸ்டைலிஸ் வேறு எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? மியூசா டெக்ஸ்டைலிஸ் வேறு எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ எத்தோப்பிய வாழை, ஆப்ஷன் பி மணிலா நார் தாவரம், ஆப்ஷன் சி குட்டை வாழை, ஆப்ஷன் டி காட்டு வாழை. அடுத்து 19வது கொஷின், அபாக்கா நார் எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது? அபாக்கா நார் எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மியூசா சைனன்சிஸ், ஆப்ஷன் பி என்சீட்டே வென்ட்ரிகோசம், ஆப்ஷன் சி மியூசா டெக்ஸ்டைலிஸ், ஆப்ஷன் டி ராவனெல்லா. 20வது கொஷின், அலங்கார தாவரமாக பயன்படும் மியூசா காக்சினியா எந்த பெயரில் அறியப்படுகிறது? அலங்கார தாவரமாக பயன்படும் மியூசா காக்சினியா எந்த பெயரில் அறியப்படுகிறது? ஆப்ஷன் ஏ எத்தோப்பியா வாழை, ஆப்ஷன் பி குட்டை வாழை, ஆப்ஷன் சி காட்டு வாழை சிற்றினம், ஆப்ஷன் டி மணிலா நார் தாவரம். அடுத்து கொஷின் நம்பர் 21, ஸ்டெர்லிஷியா ரெஜினே எந்த பெயரில் பிரபலமானது? ஸ்டெர்லிஷியா ரெஜினே எந்த பெயரில் பிரபலமானது? ஆப்ஷன் ஏ விசிறி பனை, ஆப்ஷன் பி மணிலா நார் மலர், ஆப்ஷன் சி சொர்க்க பறவை மலர், ஆப்ஷன் டி காட்டு வாழை. ஸோ இந்த மியூசேசி ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை கொஷின் இருக்குன்னா 21 கொஷின் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மோனோ காட்டிலிடனே. இரண்டாவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தரையடி ரைசோம். மூன்றாவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ராவனெல்லா மெடகாரியன்சிஸ். நான்காவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வேற்றிட ஜல்லிவேர் தொகுப்பு. ஐந்தாவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு முறை மட்டும். ஆறாவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கட்டைத்தன்மை உடையது. ஏழாவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சுழல் முறை. எட்டாவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூட்டு மடல் கதிர். ஒன்பதாவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பண்பால். 10வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 5. 11வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 6. 12வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி குட்டை நேந்திர வாழை. 13வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பூக்காம்பு தண்டு. 14வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இலையடி உரை. 15வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நல்ல பாம்பின் நஞ்சை முறிக்க. 16வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எத்தோப்பியா வாழை. 17வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நார் தரும் தாவரம். 18வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மணிலா நார் தாவரம். 19வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மியூசா டெக்ஸ்டைலிஸ். 20வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காட்டு வாழை சிற்றினம். 21வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சொர்க்க பறவை மலர். ஸோ மொத்தம் 21 கொஷின் இருக்குது. எழுதி முடிச்சுட்டு டெஸ்ட்டுக்கான ஆன்சரை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.